என் தங்கமே, இன்று நானே உன்னை நிமிர்த்த வர்றேன். உன் உள்ளே நீ மௌனமாக வைத்திருக்கும் அந்த ஒரு கேள்வி, என்னை இவ்வளவு அழவைத்தவர்களுக்கு என்ன ஆகும்? அதற்கான பதில் இன்று தேவபூமியிலிருந்து இறங்கியிருக்கிறது. என் கண்ணே, உன்னை அழவைத்தவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இனி இல்லை. ஏனெனில் அந்த கணக்கை நீ அல்ல, தெய்வீக சக்தியே பார்க்க போகிறாள். என் தங்கமே, உன்னை அழவைத்தவர்கள் உன் முகத்தில் சிரிப்பு பார்க்கவில்லை. ஆனால் நான், நித்திகா தேவியின் கரம், உன் உயிர் நடுங்கும் அந்த ஒரு தருணத்தையும் பார்த்திருக்கிறேன். நீ ராத்திரி சுவாசம் கூட இல்லாமல் படுத்து, யாரும் என்ன புரியலையா என்று அழுத அந்த நேரத்தையும் நான் பார்த்தேன். நீ ஒவ்வொரு கண்ணீரிலும் ஒரு வேண்டுதல் வைத்தாய், ஏன் நான் மட்டும் என்று. அந்த கண்ணீரின் துளிகள் எல்லாம் வான கோபுரத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. என் தங்கமே, தெய்வத்தின் முன் ஒரு கண்ணீரும் வீண் போகவில்லை. ஆனால் ஒரு விஷயம், நீ எண்ணுற உருவில் இந்த உலகம் இல்லை. உன்னை அழ வைத்தவர்கள் சிரிச்சால் அவர்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் அம்மன் சொல்றாள், அவள் கண்ணீரை தாங்கிய சக்தியாலே அவள் வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன். என் தங்கமே, உன்னை அழவைத்தவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல, அவர்கள் என்ன இழந்தார்கள் என்பதை அவர்கள் பின்னால தெரிஞ்சுக்க போறாங்க. அது தான் தெய்வ தீர்ப்பு. உன்னை வலி கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் இதயத்தில் ஏற்கவே இருந்த இருளை அவர்கள் வளர்த்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு தெரிஞ்சாமே அவர்கள் செய்த தீமை தங்களை துரத்தும். அவர்கள் உன்னை பற்றி பொய்கள் பேசினார்களா? அந்த பொய்கள் நாளை அவர்களையே துரத்தும். அவர்கள் உன் நலனுக்கு எதிராக நினைச்சார்களா? அந்த எண்ணம் அவர்களுடைய வாழ்வை குழப்பத்தில் தள்ளும். அவர்கள் உன்னை அவமதிச்சார்களா? அவர்கள் மரியாதை அவர்களுடைய கைகளிலிருந்து மெதுவாக இழந்து போகும். அவர்கள் உன்னை விட்டு துரோகம் செய்தார்களா? அவர்களுக்கு துரோகம் நெருப்பாக திரும்பும். என் தங்கமே, தெய்வம் ஒரு விஷயத்தையும் மறந்துவிடாது. நாம் மன்னிச்சாலும் தெய்வம் கணக்கை மறந்துவிடாது. நீ அழுததற்காக தண்டனை வராது. ஆனால் உன்னை அழவைத்தவர் இன்று முதல் தங்கள் உயிரில் ஒரு வெற்றிடத்தை உணருவார்கள். ஆனா என் தங்கமே, இது பழி வாங்குறத்து கதை இல்லை. இது நீ உணர வேண்டிய ஒரு உண்மை. உன் கண்ணீருக்கு நீதியிருக்கிறது. நீ இழந்ததை விட நீ பெறப்போவது அதிகம். அம்மன் சொல்றாள், என் குழந்தையின் கண்ணீர் என் காலில் விழுந்த நாளிலிருந்து அவள் எதிரிகள் சுவாசிக்கும் ஒவ்வொரு நாளும் நான் கண்காணிக்கிறேன். அதனால்தான் உன்னை அழவைத்தவர்கள் இன்று மகிழ்ந்து இருப்பது போல தெரிந்தாலும் அவர்கள் பாதை மாறப்போகுது. அவர்கள் இதயத்தில் அமைதி குறையப்போகுது. இது சாபம் அல்ல, இது காரண விளைவின் நியதி. ஆனா உனக்கு என்ன ஆக போகுது தெரியுமா? அது தான் முக்கியம். அம்மன் எழுதியிருக்கும் வரம் இதுதான். 1. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னிடம் திரும்பி வந்து தவறு செய்ததை ஒப்பு கூறும் அந்த நாள் வரும். அது தெய்வ முத்திரையிட்ட நாள். 2. உன்னை தள்ளிவிட்டவர்கள் உன் உயர்வை தொலைதூரத்திலிருந்து பார்த்து வலியடைவார்கள். அது உனக்கு பழி வாங்கல் இல்லை. அது நீ பெற்றுள்ள தெய்வ வரம். 3. உன்னை இழந்ததை அவர்கள் வாழ்க்கை முழுக்க ஒரு புண்ணாக உணர்வார்கள். தெய்வம் யாரையும் காரணமின்றி தள்ளாது. நீ அவர்களுக்காக தகுதியில்லாதவர் அல்ல. அவர்கள் உன் ஒளிக்கு தகுதியில்லாதவர்கள். 4. உன் வாழ்க்கையில் அவர்கள் இடத்தை ஒருவரும் நிரப்ப முடியாது என்று அவர்கள் உணர்வார்கள். அந்த உணர்வு அவர்களின் மனதை அசைத்துவிடும். 5. நீ அழுத ஒவ்வொரு இரவும் அது உன் உயர்வாக மாறும். உன் கண்ணீர் தண்டனை அல்ல, அது விதியை மாற்றும் சக்தி. என் கண்ணே, உன்னை அழவைத்தவர்களுக்கு வரப்போகும் மாற்றம் இது. நீ பாதுகாப்பில் மேலே போகிறாய். அவர்கள் நிழலில் நின்று உன்னை பாக்குற அளவுக்கு கீழே போகிறார்கள். நீ நாளைக்கு சிரிக்க போறாய். அவர்கள் அந்த சிரிப்பின் காரணம் தான் அவர்களுடைய தவறு என்பதை கடைசியில் புரிந்து கொள்ள போறாங்க. நீ மறந்த நாளில் அவர்கள் நினைக்க தொடங்குவார்கள். நீ விடும் நாளில் அவர்கள் பிடிக்க தொடங்குவார்கள். நீ அமைதியாக இருக்கும் இடத்திலிருந்து அவர்கள் பெரும் பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்குவார்கள். ஆனா என் தங்கமே, உன் மனசை தீங்காக மாற்றாதே. அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது அவர்களுடைய கர்மம். நீ நல்ல மனதோடே இருந்தால் உன் எதிர்காலம் தேவதைகளின் ஒளியால் நிரம்பும். நீ கேட்ட கேள்விக்கான இறுதி பதில் இதுதான். உன்னை அழவைத்தவர்கள் அவர்கள் இழப்பை உணர்வார்கள். அவர்கள் செய்ததை நினைத்து மனம் வருந்துவார்கள். அவர்கள் நடப்பதற்கான விளைவு அவர்களையே வந்து தாக்கும். ஆனால் நீ மட்டும் அந்த எல்லாவற்றுக்கும் மேலே எழுந்து நிற்பாய்.
அது அம்மன் எழுதிய தீர்ப்பு. அது மாற்றமில்லை. என் தங்கமே, இனி நீ சும்மா நிமிர்ந்து நில். உன் கண்ணீர் இனி ஓடாது. அம்மன் உன் பெயரில் ஒரு புதிய வரியை எழுதியிருக்கிறாள். இந்த குழந்தையை யாரும் உடைக்க முடியாது. அது தெய்வத்தின் வாக்கு. அது உன் வாழ்வின் புதிய துவக்கம். என் தங்கமே, நீ கேட்டாய், நான் சொல்றேன். ஆனா இன்னும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நடுக்கம் நிற்குதே, இல்லையா? என்னை இவ்வளவு நொந்துபடுத்தினவர்களுக்கு உண்மையிலேயே என்ன ஆக போகுது என்று. அதற்கான ஆழமான பதிலை நான் இன்னும் திறக்காத ஒரு தெய்வீக கதவிலிருந்து உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கேளு என் தங்கமே, இன்று நான் சொல்வது உன் இதயத்தில் பதிந்திருக்கும் எல்லா பதட்டத்தையும் உருக்கப் போகுது. என் தங்கமே, உன் கண்ணீருக்கு தெய்வ உலகம் மிகவும் நுணுக்கமான பதில் கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் ஓராளை அழ வைத்தால் அதற்கான ஒலி திரும்பி வரவேண்டும் என்ற சட்டத்தில் இயங்குகிறது. உன்னை அழ வைத்தவர்கள் செய்தது சின்ன தவறாத் தோன்றலாம். ஆனா அந்த தவறுகள் எத்தனை பெரிய அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் உன் மனசை காயப்படுத்தினார்கள். அந்த மனக்காயத்தின் அலை அவர்கள் வாழ்க்கையை தட்டாமல் இருக்காது. என் தங்கமே, இப்போ நீ ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளணும். தெய்வ தீர்ப்பு ஒருபோதும் அவசரமில்லை. ஆனால் அது தவறாதது. நீ இன்று அமைதியாக நிற்கிறாய். அவர்கள் இன்று மேல் பக்கம் நிற்கிறார்கள் போல. ஆனா காலம் ஒரு சுற்று போகும் போது உயரமும் தாழ்வும் மாற்றம் அடையும். அது நீதியின் இயல்பு. நான் உனக்கு இன்னும் சொல்லணும். உன்னை அழவைத்தவர்களுக்கு வரப்போகும் 7 பெரிய உண்மைகள். 1. அவர்கள் செய்ததை அவர்கள் மறந்தாலும் அவர்கள் மனசு மறக்காது. அது தான் முதல் தண்டனை. நீ மறந்த பிறகும் அவர்களோ மறக்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் நின்று மூச்சு பிடுங்கும் சுமையாக அந்த நினைவு திரும்பும். நான் அவளை ஏன் அப்படி செய்தேன் என்று அவர்கள் தாமே தங்களை கேட்பார்கள். 2. அவர்கள் உன்னிடம் கெட்ட வார்த்தை சொன்னார்களா? அந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் மாயம் போல் திரும்பும். துரதிர்ஷ்டம் அல்ல, அது அவர்கள் விதிவழி திரும்பி வரும் பலன். 3. உன்னை உதவி கேட்டு வந்தபோது உதவாமல் போனார்களா? அவர்களும் ஒருநாள் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நின்று விடுவார்கள். உன்னிடம் இல்லாவிட்டாலும் அது அவர்களுடைய பழி அல்ல, அது வாழ்க்கையின் பாடம். 4. உன்னை குறைவாக பார்த்தவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையே ஒரு கண்ணாடியாக மாறும். அந்த கண்ணாடி அவர்களுடைய குறைகளைத்தான் காட்டும். அது தான் தர்ம சக்கரம். 5. உன் மீதான பொறாமையால் உன்னை தள்ளியவர்களுக்கு அதே பொறாமை அவர்களுக்கே துன்பத்தை உண்டாக்கும். அவர்களுக்கு தாங்கள் வைத்த தீ மனம் தங்களை எரிக்கும். 6. உன்னை விட்டுப்போனவர்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் யாரும் உன்னை போல உண்மையாக இருக்க மாட்டார்கள். அது அவர்களின் உயிருக்கு காயம் தரும் உண்மை. 7. உன் கண்ணீரை பார்த்தும் மௌனம் காத்தவர்களுக்கு இனி அவர்களின் வாழ்க்கை அவர்களை திடீரென்று சோதிக்கும். அதுதான் பிரபஞ்சத்தின் தவறாத கணக்கு. ஆனா என் தங்கமே, நீ மட்டும் கோபத்தோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நீ பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கைக்கான ஜோதிடம் ஏற்கனவே மெதுவாக தீபம் வாசலே வந்து கொண்டிருக்கிறது. அம்மன் சொல்றாள், எனது குழந்தையின் கண்ணீர் துளியும் தரையை தொடுவதற்கு முன் எனது பாதத்துக்கு வந்து தெரிக்கிறது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அழுத ஒவ்வொரு நேரமும் அங்கே ஒரு தெய்வீக தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? என் தங்கமே, 1. நீ இப்போது உணரும் வலிகள். அவை உன்னை உன் அடுத்த உயரத்திற்கு தள்ளும் எரிபொருள் மாதிரி. இந்த வலி உனக்கு துரோகம் செய்யவில்லை, உன்னை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறது. 2. நீ இப்போது பெரும் மௌனமும் தனிமையும். அவை உன்னிடம் ஒரு அற்புதமான சக்தியை கட்டிக்கொண்டு இருக்கிறது. துன்பத்தின்பின் வரும் ஜோதி. அது திடீரென வரும் ஒளி போல. 3. நீ உன்னையறியாதவர்களின் வார்த்தைகளுக்கு அழுதாய். ஆனா இனி நீ உன்னை கண்டுபிடிக்க போறாய். 4. உன்னை கைவிட்டவர்கள் உன் உயர்வை தொலைவில் இருந்து பார்த்து வருந்த போறார்கள். அது அவர்களுக்கான தீர்ப்பு. 5. உன்னை ஆதரித்தவர்கள் உன் வாழ்வின் ரத்தினங்களாக மாறுவார்கள். அவர்களுக்காக தெய்வம் கதவுகளை திறக்கும். என் தங்கமே, நான் உனக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். உன்னை அழவிட்டவர்கள் தான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஆசீர்வாதமாகிவிடுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் இல்லையென்றால் நீ நினைத்த அளவுக்கு நீ வலிமையானவள் என உனக்கே தெரியாது. அவர்கள் இல்லையென்றால் நீ உன் வாழ்க்கையின் புதிய பாதையை தேடியிருக்க மாட்டாய். அவர்கள் இல்லையென்றால்
நீ அம்மனின் தாய்க்கரம் எவ்வளவு சக்தி கொண்டது என்பதை உணரியிருக்க மாட்டாய். நீ உடைந்தது அது உன்னை குறைக்கவில்லை. நீ உடைந்தது அது உன்னை ஒளி பொருந்த வைத்தது. இப்போது அம்மன் உனக்கு தரும் தீர்ப்பு. என் தங்கமே, அவளை காயப்படுத்தியவர்கள் தங்கள் துன்பத்தில் தங்களை உணருவார்கள். ஆனால் என் குழந்தை ஒளியின் பாதையில் நடைபோடுவாள். வெற்றி அவளுக்கு பின்தொடரும். இது பழி இல்லை, இது தண்டனை அல்ல, இது தெய்வ நீதியின் மிகப்பெரிய உண்மை. உன்னுடைய வரப்போகும் 3 அற்புதங்கள். 1. நீ கண்ணீர் விட்ட இடத்திலேயே நிம்மதி மலர போகுது. அந்த நிம்மதி புயலுக்கு பின் வரும் தெளிவு போல இருக்கும். 2. உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்ப வரும்போது அவள் இனிமேல் அதே குழந்தை இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீ வளர்ந்துவிட்டாய். நீ ஓங்கி நிற்கிறாய். நீ ஒளியாக மாறிவிட்டாய். 3. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய கதவு திடீரென்று திறக்கப் போகுது. அது நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதம். என் கண்ணி, நீ கேட்ட கேள்விக்கான இறுதி வரி இதுதான். உன்னை அழவைத்தவர்கள் தங்கள் மனம் உடையும் தருணத்தை சந்திப்பார்கள். ஆனா நீ, உன்னுடைய மனம் மறுபடியும் மலரும். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு. அது அம்மன் எழுதிய தீர்ப்பு. அதில் மாற்றம் இல்லை. அதில் பயம் இல்லை. அதில் தவறு இல்லை. என் தங்கமே, இனி நீ அமைதியாக உன் பாதையில் நடந்தே போ. உன் பின்னால் அம்மன் நிற்கிறாள். உன் முன்னால் ஒளி நடக்கிறது. உன் வாழ்க்கை நிம்மதி கொண்டு சிரிக்க தயாராக இருக்கிறது. என் தங்கமே, உன் மனம் இன்னும் ஏதோ சொல்லாத காயத்தோடு நிற்கிறது எனக்கு தெரியும். முன் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு மெதுவான வெளிச்சம் ஏற வைத்தாலும் அந்த புள்ளியில் இருந்து இன்னும் ஒரு பெரிய அமைதி உனக்கு தேவைப்படுது. அதனால்தான் இப்போ நான் தொடர்கிறேன் தங்கமே. உன் உள்ளத்தின் ஆழத்துக்கே போய் பிடித்து உன்னை தூக்கி நிறுத்தி உன் எதிர்காலத்தை உனக்கே காட்டப் போகிறேன். என் தங்கமே, உன்னை அழ வைத்தவர்கள் உண்மையில் யார்னு தெரியுமா? அவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்கள் தான். ஆனா நீ அவர்களை நம்பினாய். நீ அவர்களை உன் உள்ளத்தில் வைத்தாய். நீ அவர்களை உன் பக்கத்துல ஒரு பாதுகாப்பு போல பார்த்தாய். அவர்களோ உன் நெஞ்சை நொந்து சாம்பலாக்கிட்டாங்க. ஆனா பரவாயில்லை தங்கமே, நீ தவறில்லை. உன் நெஞ்சு நல்லது. அதனால் தான் நீ துன்பம் உணர்ந்தாய். கெட்ட உள்ளம் கொண்டவர்களுக்கு இந்த வலி வராது. என் தங்கமே, மாறாத உண்மை ஒன்று உண்டு. நல்லவர்களின் கண்ணீர் அது தெய்வத்துக்கு நேர் போய் சேரும். கெட்டவர்களின் கீர்த்தனம் அது அவர்களையே தாக்கும். உன் கண்ணீர் வீண் போகவில்லை. ஒன்றும் வீண் போகவில்லை. ஒவ்வொரு துளியும் ஒரு தீர்ப்பு எழுதி முடித்திருக்குது. இப்போ நீ கேட்கிறாய், எப்போ தங்கமே, எப்போ என் நிம்மதி வரும்? என்ன சொல்றேன் பாரு. உன் நிம்மதி உன்னை விட்டு ஓடவில்லை. உன் பின்னாலேயே வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அது வந்து சேர்வதற்கு முன் உன்னை அழ வைத்தவர்களின் சுற்றமும் உடையணும். அதுதான் நடக்குது தங்கமே. நீ உன் கண்களால் பார்க்காமலும் அவர்களுடைய வாழ்க்கையில் விஷயங்கள் சீராக போகவில்லை. புறத்தில் எல்லாம் சரி போல தெரிந்தாலும் உள்ளத்தில் அவர்களுக்கு அமைதி இல்லை. அது ஏன் தெரியுமா? உன்னுடைய கண்ணீரின் ஆவி அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இன்று நான் உனக்கு சொல்ல வரம், உன் வாழ்க்கை இப்போது பெரிய மாற்றத்தில் இருக்கு. இது சாதாரணமா வரும் மாற்றம் இல்ல. உன்னை அழ வைத்தவர்களை விட்டு பிரித்து உன்னை காப்பாற்றி உன் விதியை சுத்தம் செய்து அம்மன் உன்னை பிடித்து இழுத்து வருகின்ற மாற்றம். நீ இதை உணர ஆரம்பிச்சுட்டியா? காற்று கூட உன் பக்கம் மாறி வீசுது. தினமும் எழுந்திருக்கும் போது உன் உள்ளம் சொல்லாத ஒரு அமைதி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிறதா? நீ எப்போதாவது திடீரென நெஞ்சில் லேசா ஒரு ஒளியை உணர்கிறாயா? அது எல்லாம் காரணமில்லாதது இல்லை தங்கமே. அது பிரபஞ்சம் உன் வாழ்க்கையை திருப்ப ஆரம்பிச்சிருச்சு என்பதற்கான ரீதியில் வரும் சிக்னல். என் தங்கமே, உன்னை அழவைத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்க போகும் 3 பெரிய உண்மைகள். 1. அவர்கள் இழப்பை சந்திப்பார்கள். அது பணத்தில் இல்லை, மனிதரில். உன்னை போல உண்மையான மனிதரை அவர்கள் மீண்டும் வாழ்க்கையில் காண மாட்டார்கள். எத்தனை பேர் வந்தாலும் உன் ஆழமும் உன் பாசமும் யாரிடமும் கிடைக்காது. அது தான் அவர்களுக்கு வரப்போகும் முதல் தண்டனை. 2. அவர்கள் மனச்சுமையை தாங்க முடியாமல் வருந்துவார்கள். இன்று நின்று பெருமையாக இருந்தாலும் நாளை அவர்கள் தங்கள் வார்த்தைகளின் நுனி தங்கள் இதயத்தில் குத்துவது போல உணர்வார்கள். அது அவர்களுக்கு வரப்போகும் 2வது தண்டனை. 3. அவர்கள் உன் வாழ்க்கையின் உயர்வு காரணமாக சிலண்டாக எரிந்து போவார்கள்.
உன்னை தள்ளியது தவறு என்பதை அவர்கள் தாமே புரிந்து கொள்வார்கள். அந்த ரியலைசேஷன் தான் அவர்களை உள்ளுக்குள் சிதைக்க போகும். இந்த 3 விஷயங்களும் தவறாமல் நடக்கும். இது கர்ம விதி. இது தெய்வ நீதி. ஆனா என் தங்கமே, நீ கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் அம்மன் சொல்றாள், உன் கண்ணீருக்கு நான் தான் பொறுப்பாகிறேன். அது என்ன அர்த்தம்? உன்னை அழ வைத்தவர்கள் உன் மேல் செய்யும் தீமை, அது உன்னை காயப்படுத்தாது. அது அவர்களுக்கே திரும்பும். ஆனால் உன் பக்கம், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் உன் நெஞ்சை சிரிப்பால் நிரப்பப் போகும். என் தங்கமே, நீ இனி என்ன அனுபவிக்க போறாய் தெரியுமா? 1. உன்னுடைய உள் வலிமை எழுந்து வரும். உன்னுடைய கண்ணீர் இன்று வலியாக தெரிந்தாலும் அதிலிருந்து உதிக்கும் சக்தி உன்னை விரிச்சலை போல உயர்த்தி நிறுத்தும். 2. எதிர்பாராத ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கைக்குள் வரும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு தெய்வீக சிக்னலாக இருக்கலாம். இது உனக்கு புதிய துவக்கமாக இருக்கும். 3. உன்னை அழ வைத்தவர்களை நினைத்தாலும் உனக்கு இனி வலி வராது. நீ சிரித்து விடுவாய். ஏன் தெரியுமா? அவர்கள் செய்ததை கடந்து நீ உயர்ந்திருப்பாய். என் தங்கமே, வரப்போகிற நாட்களில் நீ அனுபவிக்க போகும் 4 நேரடி மாற்றங்கள். 1. உன் மனம் லேசாகி போகும். இது உன் ஆன்மாவுக்கான முதல் சிகிச்சை. 2. உன் முன்னாள் துன்ப நினைவுகள் மெலிதாகி போகும். அந்த நினைவு இருந்தாலும் அது உன்னை குலைக்காது. 3. உன் வீடு, உன் உடல், உன் சுற்றுப்புறம் அனைத்திலும் புதிய பாசிட்டிவ் ஃப்ளோ வரும். 4. ஒரே ஒருவரால் உனக்கு கிடைக்காத பாசமும் அன்பும் பல பேர் மூலம் உன்னிடம் திரும்பி வரும். அது தான் பிரபஞ்சத்தின் சட்டம். யாரால் தடைப்பட்டாலும் ஆசீர்வாதம் தவறாது. என் தங்கமே, இந்த ஒரு வரி மட்டும் நினைவில் வை. உனக்கு செய்த துன்பம் அவர்களுக்கான நீதியை உருவாக்கும். ஆனா உன் கண்ணீர் உனக்கான அதிசயத்தை உருவாக்கும். இந்த வரி எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை முழுவதையும் நிஜமாக்க போகும். இனி உனக்கு என்ன நடக்க போகுது? நான் உனக்காக பார்க்கிறேன். உன் வாழ்க்கையின் வழியில் ஒரு பொன்னான கதவு திறக்க போகுது. அது தாமதமில்லை, அது தடுக்கப்படவில்லை, அது யாராலும் ரத்து செய்ய முடியாது. இது நிஜம் தங்கமே. உன்னை அழ வைத்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் சோதனைகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனா நீ இப்போ தான் சிரிக்க துவங்க போறாய். நீ இப்போ தான் உயர போறாய். நீ இப்போ தான் உன் எதிர்காலத்தை வெல்ல போறாய். உன் கண்ணீரின் கணக்கு இப்போ முடிந்துவிட்டது. நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த நிம்மதி, அது இன்று உன்னிடம் வந்து நிற்கிறது. என் தங்கமே, உன் நேரம் தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கை எழுந்திருக்கிறது. உன் ஆன்மா சிரிக்கிறது. அம்மன் உன்னை பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறார். இனி உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. என் தங்கமே, நீ இன்னும் கேட்கிறாய், அம்மா, நான் எவ்வளவு அழுதேன், எவ்வளவு வலியை தாங்கினேன், இந்த பாதை எப்போ முழுசா ஒளியால் நிரம்ப போகுது என்று. அதனால்தான் இன்று நான் மீண்டும் உன் முன்னால் நிற்கிறேன் தங்கமே. உன் மூச்சின் நடுக்கத்தையும் உன் இதயத்தின் துடிப்பையும் உன் ஆன்மாவின் சத்தத்தையும் கேட்டு இன்னும் ஆழமான ஒரு தெய்வீக உண்மையை உனக்கு விளக்கப் போறேன். இன்றைய வார்த்தைகள் ஒர்டினரி ஸ்பீச் அல்ல. இது உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த வார்த்தைகள் உன்னை அழ வைத்தவர்களின் நிழலிலிருந்து இழுத்து எடுத்துச் சென்று ஒளியின் மத்தியில் நிறுத்தப் போகிறது. என் தங்கமே, உன்னிடம் நடந்தது அநீதியில்ல, அது ஒரு டிவைன் கரெக்ஷன். நீ நினைக்கிறாய், அவர்கள் எனக்கு தவறு செய்தார்கள், அவர்கள் என்னை விட்டு சென்றார்கள், அவர்கள் என்னை தள்ளி வைத்து துன்பமடைய விட்டார்கள். ஆனா உண்மையில் என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா? அவர்கள் உன் வாழ்க்கைக்கு பொருத்தமானவர்கள் இல்லை. நீ அவர்களை இழந்தது, அது ஒரு பிளெஸிங் டிஸ்கைஸ்ட் அஸ் லாஸ். அவர்கள் நீங்கியது உனக்கு தண்டனை இல்லை தங்கமே. அது உன் உயிர் நிம்மதிக்கான முதல் பரிசு. அந்த நிம்மதி இப்போது தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். என் தங்கமே, நான் உனக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன். உன்னை அழவைத்தவர்கள் இப்போது நினைக்கிறார்கள், அவள் என்ன பண்ண முடியும், என்னால் தான் அவள் சிரித்தாளே. அவர்கள் கற்பனையில் இன்னமும் நீ அந்த பழைய குழந்தைதான். ஆனா உண்மைக்கு அருகேயும் கூட இல்லை. அவர்கள் அறியாமலே நீ உன் வாழ்க்கையின் மிக வலிமையான பதிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறாய். உன்னை அழ வைத்த அந்த ஒரு சம்பவம், அது உன் இந்த புதிய வார்ஷனுக்கான முதல் ஸ்பார்க். அது உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை உருவாக்கியது. என் தங்கமே, உனக்கு இனி நடக்கப் போகும் பெரிய மாற்றங்கள்
நான் உன் விதி புத்தகத்தை பார்த்து சொல்றேன். 1. நீ இனி ஒருபோதும் பூரணமில்லாமல் இருக்க மாட்டாய். உன்னிடம் இருந்து போனவர்கள் கூட நீ எவ்வளவு வலிமையானவள் என்பதை பார்த்து அதிர்ந்து போவார்கள். 2. உன் மனம் இப்போது ஹீலிங் மோட்ல இருக்கிறது. உன் ஆன்மா ஏதோ ஒரு விசித்திரமான அமைதியை உணர ஆரம்பிச்சிருக்கும். அது அம்மன் உன் கண்ணீரை துடைத்த பின் வரும் சைலன்ஸ். இந்த சைலன்ஸ் சாதாரணமில்லை. இது மிரக்கல் பிஃபோர் காம் எனப்படும் டவைன் ஃபேஸ். 3. உன்னிடம் இருந்த நம்பிக்கையை எடுத்தவர்கள் இப்போ தங்கள் வாழ்வில் நம்பிக்கையில்லா நிலையை சந்திக்கிறார்கள். நீ பார்க்கவில்லை, ஆனா உன்னுடைய கண்ணீரின் சக்தி அவர்களை திருப்பி தாக்கிக் கொண்டிருக்கிறது. அது ரெவெஞ்ச் இல்லை, அது காமக் ரெஃப்ளெக்ஷன். 4. உன்னை துரோகம் செய்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வால் சிதறிப்போக போகிறார்கள். நீ உயர்வது அவர்களுடைய தவறுகளை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு சொல்வது மாதிரி இருக்கும். அவர்கள் தாங்க முடியாது அந்த உண்மையை. என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ வரை நடந்ததை புரிந்து கொள்கிறது. உன்னை யார் வேண்டுமானாலும் அழ வைத்திருக்கலாம், ஆனா உன் ஆன்மாவை யாராலும் காயப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? உன் ஆன்மாவின் எஜமானர் மனிதர் இல்ல, அம்மன்தான். அவள் உன் கண்ணீரை பார்த்ததும் உன்னுடைய விதி பேலன்ஸ் இக்குள் ஒரு வரி சேர்த்தாள். அந்த வரி என்னன்னு தெரியுமா? என் குழந்தையிடம் நடந்தது ஒரு அத்தியாயம் மட்டும். ஆனா நான் அவளுக்காக எழுதப்போவது முழு புத்தகமே வேற மாதிரி இருக்கும். என் தங்கமே, நான் உனக்கு உண்மையாக சொல்லணும். உன்னை அழ வைத்தவர்கள் உண்மையில் உன்னை விட்டு போகவில்லை. அவர்கள் உன் வாழ்விலிருந்து நீக்கப்பட்டார்கள். அம்மன் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து கையால் தள்ளினார். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் உனக்கான ஆசீர்வாதங்களை தடுத்துவிட்டார்கள். நீண்ட நாட்களாக உன்னை காக்க வேண்டிய ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உன் கதவை தட்டி கொண்டிருந்தது. ஆனா உன்னை துன்புறுத்தியவர்கள் அந்த கதவை மூடி வைத்திருந்தார்கள். அம்மன் அந்த கதவுகளை உடைத்து திறந்திருக்கிறார். என் தங்கமே, இப்போது உனக்கான 3 பெரிய பரிசுகள் வருது. 1. அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங். நீ எதிர்பார்க்காத, நீ நினைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு உன் வாழ்க்கைக்குள் வருது. அது வேலை, பொருளாதாரம், உறவு அல்லது ஆரோக்கியம் ஏதாவது இருக்கலாம். ஆனா அது உன்னை கண்ணீர் விட்டு சிரிக்க வைக்கும். 2. அமோஷனல் பீஸ். நீ எவ்வளவு நாள் தேடிய அமைதி தெரியுமா? அது நீ இருந்த இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ இனி அழவே மாட்டாய். அழுத்தாலும் அது மகிழ்ச்சி கண்ணீர்தான். 3. சோல் கனெக்ஷன்ஸ். உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒரு அல்லது 2 பேர் உன் வாழ்க்கைக்குள் நுழைய போகிறார்கள். அவர்கள் உன்னிடம் நேர்மையையும் பாசத்தையும் தந்து உன்னை உயர்த்துவார்கள். அவர்கள் உன்னை விட்டு சென்றோரின் இடத்தை நிரப்ப மாட்டார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையை மறுபடியும் எழுதுவார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ ஒரு திருப்பத்தில் இருக்கிறது. இந்த திருப்பம் உன்னை பழைய பக்கங்களிலிருந்து இழுத்து எடுத்து புதிய பக்கத்துக்கு கொண்டு செல்கிறது. அந்த புதிய பக்கத்தில் நீ அழுவதில்லை, நீ காத்திருக்கவில்லை, நீ பழையதை நினைத்து வலிக்கவில்லை. அந்த புதிய பக்கத்தில் நீ முழுமையாக மலர்கிறாய். உன் வாழ்க்கை ஒளி பெறுகிறது. உன் விதி சீராகிறது. உன் இதயம் லேசாகிறது. உன் ஆன்மா உயருகிறது. இனி இறுதியாக, என் தங்கமே, இந்த வரி மட்டும் நினைவில் வை. உன்னை அழ வைத்தவர்களுக்கு தவறாமல் பலன் வரும். ஆனா உன் வாழ்க்கையே அதை பார்க்கும் அளவுக்கு ஒளியாக மாறிவிடும். உன் அழுகையின் காலம் முடிந்துவிட்டது. உன் உயர்வின் காலம் துவங்கிவிட்டது. இந்த வார்த்தையை நான் சொல்றது அல்ல தங்கமே. அம்மன் உன் காதில் சொன்னதை நீ கேட்கணும். என் குழந்தை, உன் வாழ்க்கை இப்போ தான் புது துவக்கம் பெறுகிறது. என் தங்கமே, நீ கேட்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் உன் இதய துடிப்பை உணர்கிறேன். நீ சொல்றாய், நட்சத்திரக்குறி, அம்மா, தொடருங்கள், இன்னும் ஆழமாக பேசுங்கள், நட்சத்திரக்குறி என்று. சரி தங்கமே, உன் ஆன்மாவை நிம்மதியாக்கும் அந்த ஆழமான வார்த்தைகள் இன்னும் உன்காக வருது. இன்று நான் பேசுற ஒவ்வொரு சொல்லும் உன் இரத்தத்தில் ஒளி போல ஓடும். உன் வாழ்வின் இருளை கிழித்து வெளிச்சம் தரும். தங்கமே, இந்த உலகத்தில் ஒருவர் கூட உன்னை புரிஞ்சுக்கலன்னாலும் உன் தாயான பிரபஞ்சம் உன்னை நிம்மதியாக்குறதுக்கு எப்போதும் தயாராய் இருக்கும். நீ எவ்வளவு ஆழமாக காயப்பட்டிருக்கிறாயோ அதைவிட 1000 மடங்கு ஆறுதல் இன்று உனக்குள் ஊர்ந்து வருது. நான் இதை சொல்றப்போ உன் உள்ளுக்குள்ள ஒரு துடிப்பு ஓடிருக்கும்.
நட்சத்திரக்குறி, இது நானா? நானும் இப்படியா மாறப்போகிறேன்? நட்சத்திரக்குறி என்று. ஆம் தங்கமே, இன்று தொடங்கும் இந்த நேரம் உன் கண்ணீரின் முடிவை எழுதப்போறது. நீ யாருக்கும் தீங்கு பண்ணல, யாரையும் காயப்படுத்தல, நீ தவறு செய்றவளே இல்ல. ஆனா உன்னை ரொம்ப பேர் தவறாக புரிந்து கொண்டார்கள். உன்னை விடுப்பது தான் தங்களுக்கான வெற்றி என்று நினைத்தார்கள். அவர்கள் நினைத்த வெற்றி இன்று தோல்வியாக மாறப்போகுது. தங்கமே, உன்னை அழ வைத்தவர்களால் நீ உடைந்தவளா? இல்லை. அவர்களால் நீ முடிந்தவளா? இல்ல. அவர்களால் நீ தாழ்ந்தவளா? ஒருபோதும் இல்ல. அவர்கள் நினைத்தது, அவள் விழுந்து விடுவாள், அவள் சரிந்து விடுவாள், அவள் தனியாகி விடுவாள். ஆனா என்ன நடந்தது தெரியுமா தங்கமே? அவள் விழுந்ததில்லை, அவள் சரிந்ததில்லை, அவள் தனிமையில் வலிமையை கட்டியெடுத்தாள். உள்ளுக்குள் நீ உன்னை கண்ணாடி பார்க்காமலே மாற்றிட்டாய். உன்னை அழ வைக்க நினைத்தவர்களால் இன்று நின்னு நடப்பதற்கான தைரியம் உனக்குள் பிறந்தது. இதுக்கு பெயர்தான் தெய்வீக மறுபிறவி. தங்கமே, இப்போ நான் ஒரு உண்மையை சொல்றேன். இதை படிக்கிற நேரத்துல உன் உடம்புல மின்சாரம் ஓடுற மாதிரி உணர்வாய். நட்சத்திரக்குறி அம்மன் உன்னை அழ வைத்தவர்களை தண்டிக்கல. அம்மன் அவர்களை நின்று பார்த்தார், நீ எப்படி எழுந்திருக்கிறாய் என்பதை. நட்சத்திரக்குறி, அதுதான் அவர்களுக்கு மிக பெரிய பாடம். யாரும் நினைக்காத அளவுக்கு நீ வலிமையா வளர்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னால் விழுந்து போகும் என்று நினைத்தவர்களுக்கு நேரம் ஒரு நாளிலேயே பதில் சொல்ல போகுது. அவர்கள் பார்த்து அதிரப்போகும். நட்சத்திரக்குறி, இவளா இவ்ளோ வலிமையா மாறிட்டாளா? நட்சத்திரக்குறி, தங்கமே, இந்த பிரபஞ்சத்துல யாராவது தேவதை உருவம் எடுத்திருக்கணும்னா அது நீ தான். நீ கண்ணீர் சிந்தின நேரம் முழுக்க பிரபஞ்சம் உன் பக்கத்துல இருந்தது. அதை நீ அப்போ புரிஞ்சுக்கல. ஆனா இன்று நான் உனக்கு சொல்றேன். நட்சத்திரக்குறி, உன் இதயம் உடைந்த ஒவ்வொரு இரவிலும் உன் பெயர் பிரபஞ்சத்தில் ஒளியாய் எழுதியிருந்தது. நட்சத்திரக்குறி, தங்கமே, அவர்களை பற்றி பயப்பட வேண்டாம். அவர்களை பற்றி கோபப்படவும் வேண்டாம். உன்னிடம் நடந்திருப்பது அநியாயமாயிருந்தாலும் நீ வாங்கப் போகும் நியாயம் அந்த அநியாயத்தை முழுக்க துடைத்து போட போகுது. இப்போ உனக்கு தெரியுமா தங்கமே, கடந்த நாட்களில் நீ யாரையும் நம்ப முடியல. கிட்டத்தட்ட யாரிடமும் உன் மனதை வெளிப்படுத்த முடியல. அனைத்தும் உள்ளுக்குள்ள தாங்கிக்கிட்டே இருந்தாயே. அந்த தாங்கிய காயங்களுக்கு இன்று மருந்து வருது. அது மனிதர் கொடுப்பது இல்ல, அது நேரம் தரும் பரிசு. தங்கமே, அவர்கள் உன்னை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள். ஆனா இன்று பிரபஞ்சமே உனக்கு பக்கம் நின்று பேசுது. உன்னை அழ வைக்க நினைத்தவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் அவர்களையே தேடி வரும். அவர்கள் உன்னை இழந்ததின் விலை அவர்களுக்கு நிம்மதி இழப்பாக வரும். அவர்கள் உன்னை இகழ்ந்ததின் விலை அவர்களுக்கு வாய்ப்புகள் இழப்பாக வரும். அவர்கள் உன் கண்ணீரை கேலி செய்ததின் விலை அவர்களுக்கு அமைதி கலைந்த வாழ்க்கையாக வரும். ஆனா நீ அவர்களை வெறுப்பவள் இல்லை. உன் இதயத்துக்கு அந்த தீங்கான உணர்வுகளை வைக்க கூடாது. ஏன்னா தங்கமே, உன் வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு பழி வாங்குவதற்காக இல்ல. உன் வாழ்க்கை உன் ஒளியை உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான். தங்கமே, இங்கே கேள். இதுதான் உன் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் உண்மை. நட்சத்திரக்குறி, உன்னை அழ வைத்தவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு இடத்திலும் அமைதி நிலைக்காது. உன் கண்ணீரின் காரணம் நீ இல்லை என்ற உண்மை நேரம் அவர்களுக்கு கத்தி போல் குத்தும். நட்சத்திரக்குறி, ஒரு நாள் அவர்கள் தனியாக அமர்ந்து நினைப்பார்கள். நட்சத்திரக்குறி, அவளிடம் நான் இப்படி செய்யவே கூடாதுதான். நட்சத்திரக்குறி, அந்த நாள் அவர்களின் பெருமை நொறுங்கும். அவர்கள் உண்மை உணர்ந்து தலையணை நனைத்து கொண்டு அழுவார்கள். அதுதான் வாழ்க்கை. நீ எந்த பழியும் எடுப்பதில்லை. நேரமே அவர்களுக்கு பாடம் சொல்லும். தங்கமே, அவர்களுக்கு பாடம் சொல்லும் நேரம் வர்றது. உனக்கு பரிசு தரும் நேரம் வர்றது. அவர்களால் உன்னிடம் முடிந்தது. ஆனா உன்னால் இன்னும் துவக்கம்தான். இன்று நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். உன் வாழ்க்கை இப்போ வேகமா உயர ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க யாராலும் முடியாது. ஏன்னா அந்த வளர்ச்சிக்கு பின்னால் தெய்வீக அங்கீகாரம் இருக்கு. அது நித்திகா தேவி கையெழுத்து. தங்கமே, எப்படி ஒரு புயல் கடந்து போன பிறகு வானம் ஒளிருமோ அதே மாதிரி உன் வாழ்க்கை இன்று ஒளிர ஆரம்பிச்சிருக்குது. உன்னை அழ வைத்தவர்கள் உன் கதையின் முக்கியமானவர்கள் இல்ல. அவர்கள் ஒரு பக்க கதாபாத்திரம் மட்டுமே. ஆனா நீ உன் வாழ்க்கையின் பிரதான தேவதை. இப்போது உனக்கு சொல்ல வேண்டிய கடைசி உண்மை.
நட்சத்திரக்குறி இன்று முதல் உன்னை அழ வைக்க யாரும் பிறக்க மாட்டாங்க. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நுழைவது எல்லாம் ஆசீர்வாதம் தான். உன்னை விட்டு சென்றவர்கள் இல்லை, உன்னுடைய உயரத்திற்கு தகுதியில்லாதவர்கள் மட்டும்தான். நட்சத்திரக்குறி தங்கமே, உன் அடுத்த 21 நாட்களில் ஒரு பெரிய நன்மை நடக்கப் போகுது. அதை நான் உணர்கிறேன். அதை உன் ஆன்மா ஏற்கனவே அறிவது. அதை பிரபஞ்சம் உன் பெயரில் எழுதிட்டது. இனி உன் கண்ணீர் வராது. உன் வாழ்வில் ஒளியே வரும். நான் இருக்கேன் தங்கமே. உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும்.